இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பவே குட் மார்னிங் மேடம்னு தவறுதலா சொல்லிட்டேன். இப்போ கரெக்டா சொல்றேன், கேட்டுக்கோ. பேட் மார்னிங் மம்மி. என்ன மம்மி, பேச முடியலையா? ஐயோ, சுத்தமா முடியலையா? சொல்லிடி. பதட்டப்படாத, விஷத்தெல்லாம் ஒண்ணும் கலக்கல. நீ சாகல மாட்ட. ஆனா என்ன, கொஞ்ச நேரத்துக்கு உன்னால பேச முடியாது. நான் பேசும்போது நீ பேசக்கூடாதுன்னு தான் இப்படி பிளான் பண்ண. ஆமா, 100 முட்டை சாப்பிடுற கழுகு ஒரு காத்து மழைக்கே செத்து போற மாதிரி நான் ஏதோ திருந்திட்ட மாதிரி நடிச்சா அவ்வளவு ஈஸியா உன்னால எப்படி நம்ப முடிஞ்சது? ஏன் வழியிலேயே வந்து ஏன் அம்மா மாதிரி நடிச்சு என்ன அடிச்சுட்டு போயிட்டா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? இல்ல, கொஞ்சம் பின்னாடி போய் ஒரு சின்ன பிளாஷ் கட்க்கு போயிட்டு வருவோமா? யாருடி நீ? என் புருஷனுக்கு ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி அவர் ஏதோ சொல்லிட்டாருன்னு இந்த வீட்டுக்குள்ளேயே நிரந்தரமா இருந்துடலான்னு பாக்குறியா? எனக்கு இந்த தத்தெடுக்கிறதுல விருப்பம் இல்ல. என்னமா யோசிச்சிருக்கா மாமா? என்னோட பிளானை எனக்கே ரிவர்ஸ் பண்ணிருக்கா. இந்த தத்தெடுக்கிறதையே நிறுத்திட்டா. ஆமாமா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவ நினைச்சத சாதிச்சிட்டா. மொத்த சொத்தையும் சுருட்டுறதுக்கு இன்னும் என்னெல்லாம் பிளான் பண்ண போறாளோ. அவ போடுற பிளானை பத்தி எல்லாம் இப்ப யோசிச்சுட்டு இருக்க முடியாது மாமா. நாளைக்கு நடக்க போற தத்து கொடுக்கிற விஷயத்த பத்தி யோசிக்கணும். என்னமா பேசுற நீ? அபூர்வதான் நிறுத்திட்டால. ஒருவேளை நாளைக்கு நீ சோபச்சந்திரா வந்த மாதிரி நடிச்சனா மச்சானுக்கு சந்தேகம் வருமே தவிர தத்தெடுக்கிறது நடக்காது. நடக்கணும் மாமா. மொத்த சொத்தும் அபூர்வா கைக்கு போய் என் அம்மாவோட கனவு முழுசா நாசம் ஆயிடாம இருக்கணும்னா அது நடந்தே தீரணும். இந்த சொத்து மேலாம் எனக்கு ஆசை இல்லை மாமா. ஆனா என் அம்மாவோட அந்த கனவை நிறைவேற்றணுங்கிற என்னோட ஆசைய என்னால அழிக்க முடியாது. அதனாலதான் இந்த தத்த நிகழ்வு நடந்தே தீரணும். நீ சொல்றது கரெக்ட் தான்மா. ஆனா அது எப்படிமா நடக்கும்? நாம இந்த விஷயத்துல உறுதியா இருந்தா அந்த அபூர்வாவுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி சரியான பதிலடிய கொடுக்க முடியும். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அது என்னமா பிளான்? அந்த பிளான் நம்ம 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்கு.